அடையாறு ஆனந்த பவனில் சாப்பிட்டால் மாத்திரமல்ல, எப்பொழுதும் உன்னாலே ஆனந்தமாக இருக்க முடியும். சிறைச்சாலைக்குள்ளேயும் இங்கே கெபிக்குள்ளேயும் தீருகிற நெருப்பிற்குள்ளேயும் தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற சீரீஸ்க்காக நான் தேவனை துதிக்கிறேன். அதிலே 174வது செய்தி, ஆன்மீக ஆனந்தம் ஒன்பாட் த்ரூ. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறோம். ரைட்? ஏன் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? எப்படி நம்மாலே மகிழ்ச்சியை காத்து கொள்ள முடியும்? அதனுடைய ரகசியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். அதனுடைய இன்கிரீடியன்ட் என்ன? நீங்கள் உங்களுடைய ஆனந்த வாழ்வை அணைத்து கொள்ள தேவன் வைத்திருக்கிற ஆதாரம் என்ன? எல்லாவற்றையும் ஆவியானவர் கற்றுக்கொள்ள போகிறார். The overflowing joy of His presence. எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் எவ்வளவு ஒரு ஆனந்தமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஏன் நாம் எப்பொழுதும் ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும்? இந்த ஒன்றை கவனிங்க. ஏன் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கட்டும்? அருமையானவர்களே, நீங்கள் சந்தோஷமாக இல்லை என்றால் தேவனுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சப்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க, எங்கே இருந்தாலும் சரிங்க, அவருடைய பிரசன்னம் இஸ் மோர் தென் எனஃப். The overflowing joy of His presence. That's what we are going to discuss today. இதை குறித்து நெகமியாவிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Nehemiah chapter 8 verse 10. நெகமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவனுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுன்னு சொல்லல, அது மாத்திரம்தான் தேவனுடைய நன்மைகளை கொண்டு வரும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். உங்களுடைய பலன் என்று சொன்னால் தேவனுடைய ஒத்தாசை. உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்பொழுது வரும்? விடுதலை எப்பொழுது வரும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது. அது சாத்தியம். சாத்தியமில்லாத ஒன்றை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார். ஆமென். இந்த நிஜத்தை அறியாத அநேகர் தோற்று போய் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் பாருங்க, இஸ்ரவேலர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். 99.999% வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். ஏன்? மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை. அருமையானவர்களே, அந்த ஆனந்தத்தை இழக்க வைத்தது எது? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு பதிலாக சூழ்நிலையையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியை இழந்துட்டாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேவன் ராட்சதர்களை கொண்டு தம்முடைய ஜனங்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்திருந்த அந்த நலமும் விசாலமான தேசத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஸோ இன்றைக்கு நம்ம பாடம் என்னவென்றால், அருமையானவர்களே, அநேக கிட்டத்தட்ட 1 டஜன் ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதாவது கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க அநேக ஏதுக்கள் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு ஏது என்னவென்று சொன்னால் அவருடைய பிரசன்னம். ஹிஸ் பிரசன்ஸ். ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சாங் 16:11. சங்கீதம் 16:11 பாருங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நல்லா கவனிங்க. சமூகத்தில், சமூகம் என்றால் என்ன? அவருடைய பிரசன்னம், ஹிஸ் பிரசன்ஸ். அங்கே என்ன இருக்குதா? பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தை நீங்க உலகத்தில் உள்ள எந்த புஸ்தகத்திலையும் தேடி பாருங்க, கிடைக்காது. என்ன வார்த்தை? பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா.
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்கள். ஏனென்றால் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து அவருடைய குடும்பத்தில் இணைத்து நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்முடைய தகப்பனாகிய தேவன் விரும்புகிறார் என்றால் ஒரு பரிபூரணமான ஆனந்த வாழ்க்கை, எப்பொழுதுமே நிரந்தரமான பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதற்கு அவர் முதலாவது கொடுத்திருக்கிற சப்போர்ட் என்ன, ப்ரொவிஷன் என்ன? அவருடைய பிரசன்னம். அருமையானவர்களே, அவருடைய பிரசன்னத்தை குறித்து நாலேஜ் இல்லாதவர்கள் இந்த அவருடைய ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கவே முடியாது. ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு தவறு செய்து விடுகிறீர்கள், உங்களுடைய கீழ்ப்படுதலிலே ஒரு குறைவு வருகிறது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளே போய்விடுவீர்கள் என்றால் எதை இழந்து விடுவீர்கள்? தேவனுடைய ப்ரொவிஷன்ஸை இழந்துடுறீங்க. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அவர் தன்னுடைய பிரசன்னத்தை உங்களை விட்டு எடுத்து போட மாட்டார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெய்லி பிலவட். ஆபிரகாம் அநேக காரியங்களில் கீழ்ப்படியவில்லை. உடனே அவர் தன்னை விலைக்கு கொள்ளவில்லை. யாரிடத்துல குறை இல்லைங்க? தாவீதிடத்துல குறை இல்லையா? ராகாபிடத்துல குறை இல்லையா? பேதுருவிடத்துல குறைவில்லையா? பவுலிடத்துல குறைவில்லையா? பாவிகளிலே பிரதான பாவிங்கிறான். ஆனா அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய பிரசன்னம் நான் எங்கே போனாலும் இருக்குங்கிற நாலேஜ் இருந்ததுனால அருமையானவர்களே, அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள், சந்தேகப்படவில்லை. தேவனுடைய சப்ளையை குறித்து சந்தேகப்படவில்லை. அது எங்கெல்லாம் வேலை செஞ்சது? எந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் 99.99% செத்து போனாங்களோ அங்கே காலேபு யோசுவாவும் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ரைட்? சிங்க கெபிக்குள்ளே, சீருகிற நெருப்பிற்குள்ளே, சிறைச்சாலைக்குள்ளேயும் அவர்கள் அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு நாலேஜ் இருந்ததுனால சந்தோஷமாக களி கூர்ந்தார்கள். தேவனாலே அங்கே ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிட முடிந்தது. இன்னைக்கு அதை குறித்து நாம் என்ன வாசிக்கிற 115வது சங்கீதத்தில் அவர்கள் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர் செய்த அதிசயங்களை மறந்துட்டாங்க. எனவே அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நான் அடிக்கடி இதை சொல்ல விரும்புகிறேங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், வியாதி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப குழப்பம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பிரிவினை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தை இல்லாமல் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் தேவனுடைய ஒரே தீர்வு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வு தான். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களாலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக சிறைச்சாலைக்குள்ளேயும் இருக்க முடியும், அற்புதத்தை பார்ப்பீர்கள். சிங்க கெபிக்குள்ளே இருந்தாலும் சரி, சீருகிற நெருப்புக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் சோர்வை தழுவ மாட்டீர்கள். அந்த ஆனந்தம் என்ன செய்யும் தெரியுமா? தேவ ஒத்தாசையை எடுத்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை வாசிக்கவா? The book of Matthew chapter 28 verse 20. மத்தேயு 28:20 கடைசியில் நான் வாசிக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நாம் இந்த பூமியில 120 ஆண்டுகளுக்கு மேலாக பலத்தோடும் சுகத்தோடும் வாழ போகிறோமே, கடைசி மூச்சு விடு வரைக்கு அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. டியர்லி பிலவட், எத்தனை பேர் புரியுது இது? பாருங்கள், எதனால தேவனால் சிறைச்சாலைகளே ஒரு பூமி அதிர்ச்சியை கொடுத்து அந்த வெங்கல கதவை திறக்க முடிந்தது தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ளே என்ன செய்தார்கள்? பவுலும் சீலாவும் இந்த தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தார்கள். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்ததுனால பரலோக ஒத்தாசை உடனடியாக கிடைத்தது. அல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அருமையானவர்களே, நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு அப்படி செய்வாரா? பவுல் சீலாலாம் பெரிய கிரேட் மேன் ஆஃப் காட். டியர்லி பிலவட், யூ ஆர் a child of God. You are dwelling in his family.
அவருடைய குடும்பத்தில் தான் நீ இருக்கிறப்பா. உன்னை மகளாக மகனாக ஏற்றுக்கொண்டவர் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலைக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அவருக்கு லேஸ் என்று சொன்னால், உன்னுடைய சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலே அருமையானவர்களே, அவர் சொன்னார் அல்லவா, எப்பா நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற நிச்சயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆமே, நீங்களே நான் தங்குகிற ஆலயம் என்றார். நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது அவருக்கு சத்தத்தை கேட்டு கதவை திறந்து நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவன் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் ஒரு பாவம் செய்யும் பொழுது கூட உங்களுடைய ஆவி மனிதனை பாவம் செய்ய விடாதபடி தேவனுடைய ஆவியானவர் சீல் வச்சிட்டாரு. எனவே அவர் உங்களை விட்டு வெளியே போறதே இல்லை. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நாமம் இல்லாத பொழுது அந்த ஆட்டு இடையன் அவ்வளவு குதூகலமா இருக்கான் பாருங்களேன். ஏன்? அவருடைய பிரசன்னம் எங்க இருந்தது? உடன்படிக்கை பெட்டியில இருந்தது. தாவீது ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேன். ஏன் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு அறிவு இருந்ததுங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of 2 Samuel chapter 6 verses 13 and 14. 2 சாமுவேல் 6:13-14. கர்த்தருடைய பெட்டியை நான் அதில் அண்டர்லைன் பண்ணி என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நடனம் பண்ணினான். இன்னைக்கு தலைப்பு என்ன? ஆன்மீக ஆனந்தம். அதை எங்கேயுமே நீங்க அடக்க முடியாதுங்க. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட அவருடைய பிரசன்னம் 24/7 இருக்கிறதுனால அதை நீங்கள் உணருங்கள் என்று நான் சொல்றேன். What does it mean? நீங்க தனியா போறீங்க அல்லது குரூப்பா போறீங்க, படுத்திருக்கிறீங்க, எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கு பாருங்க. அதற்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி. நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, தேவனுடைய பெட்டியில தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அறிந்த ஒரு ராஜா நடு ரோட்ல டான்ஸ் ஆடுறாங்க. அதான் ஆன்மீக ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அவன் அனுபவித்ததுனால தான் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிற அளவுக்கு அவனாலே தேவனோடு பயணிக்க முடிந்தது, அவனாலே தேவனை விசுவாசிக்க முடிந்தது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.